ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஹலோ ஹலோ சதீஷா? ஆமா நீங்க? சார் உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட் வேலை கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க ஜாயின் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஆமா மேம். ஆமா எப்போ எங்கே வரணும்? இன்னொரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும். ஆமா மேம் வருது. அந்த நம்பரை அட்டெண்ட் பண்ணிட்டு கால் மர்ஜ் பண்ணுங்க. கம்பெனி பத்தின டீடைல்ஸ், நீங்க எப்போ ஜாயின் பண்ணணும் எல்லாத்தையும் அதிலே சொல்லிடுவாங்க. ஓகே 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 மேம். ஹலோ என்ன நோட்டிஃபிக் ஐயோ என்ன 20,000 ரூபாய் டெபிட்டட்னு வருது. இன்னும் ரிங்கு வேற போக மாட்டேங்குது. 20,000 ரூபாய் போச்சு. அண்ணே 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 பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு டெபிட் ஆயிருச்சு. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. 20,000 ரூபாய் போச்சு. அக்கா அக்கா கால் பண்ணும். சொல்லு சதீஷ். அக்கா நான் எதுவுமே பண்ணலக்கா. பேங்க் பேலன்ஸ்ல இருக்க 20,000 ரூபாய் அப்படியே காணாம போயிருச்சுக்கா. ஏய் என்னடா சொல்ற? யார்கிட்ட ஓடிபி சொன்னியா? இல்லக்கா நான் யார்கிட்ட எதுவுமே சொல்லலக்கா. என்ன சதீஷ் இப்படி பண்ணிட்ட? இப்படிதான் போன வருஷம் பெங்களூர்ல ஒரு பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்து 87,000 ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இதுதான் போன்ல செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். அக்கா நீ என்ன சொல்றன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலக்கா. சரி 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 பதட்டப்படாத. நீ போனை நான் வர்ற வரைக்கும் யார்கிட்டயும் கொடுக்காத. நான் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சரியா? டேய் சதீஷ். ஏய் என்னாச்சுடா? அக்கா இது மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சுக்கா. ஃபோன் அட்டெண்ட் பண்ணி மேட்ச் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா அக்கௌண்ட்ல இருக்க 20,000 காசு காணாம போயிருச்சுக்கா. ஐயோ சதீஷ் இது எவ்வளவு பெரிய ஸ்கேம் தெரியுமா? இதனாலதான் நம்ம போன்ல சில விஷயங்கள்லாம் ஆன் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். இப்போ உதாரணமா நிறைய ஸ்பாம் கால் வருது, ஸ்கேம் கால் வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு போன் ஆப்ல செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பிளாக் ஸ்கேம் அண்ட் ஸ்பாம் கால்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கணும். இதை ஆன் பண்ணி வைக்கிறதால நமக்கு யாராவது ஸ்பாமாவோ இல்ல ஸ்கேம் கால்காகவோ கால் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கால்லாம் நம்மளுக்கு வராம தடுக்க முடியும். அதே மாதிரி அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால் வர வேணாம்னு நினைச்சீங்கன்னா போன் ஆப்ல செட்டிங்ஸ்ல அன்னோன் நம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கணும். நம்மனா கூட அந்த நம்பரை பார்த்து யாரோ எவரோ நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். ஆனா இதுவே நம்ம ஊர்ல இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் யார் நம்ம மகன் பண்றா மக பண்றா அப்படின்னு சொல்லி நம்பர்ல இருக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணி பேசிடுவாங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதனால இந்த மாதிரி அப்பா அம்மா போன்லாம் இந்த அன்னோன் நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த போன்ல சேவ் பண்ணிருக்க நம்பரை தாண்டி வேற எந்த புது நம்பர்ல இருந்தும் உங்களுக்கு கால் வராது. ஏக்கா பொதுவாக அந்த ஓடிபிலாம் வந்து மெசேஜில் வரும் இல்லைன்னா மெயிலில் வரும். அது எப்படி கால் பண்ணி இந்த ஓடிபிலாம் சொல்லுவாங்க? எனக்கு எப்படிக்கா அதெல்லாம் தெரியும்? இப்போதான் நானே புதுசாக கேள்விப்படுறேன். சதீஷ் பொதுவாகவே பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி வருது அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாவோ இல்லை மெயில் மூலமாவோ சில பேங்க்லாம் கால் பண்ணி கூட ஓடிபி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு ஓடிபிக்காக வந்த காலில் தான் நீ மர்ஜ் பண்ணி விட்டு உன்னோட ஓடிபியை அந்த ஹேக்கர்கிட்ட சொல்லி உன் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க வச்சுட்ட. அது மட்டும் இல்லை சதீஷ், கால் ஃபார்வர்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா கூட நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணம்லாம் பறி போகலாம். அது எப்படின்னா நம்மளோட போன்ல நம்மளுக்கே தெரியாம கால் ஃபார்வர்டிங் அப்படின்றதுல உன்னோட நம்பருக்கு பதிலா அவங்களோட நம்பர் கொடுத்து வச்சுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுனால இப்ப நான் உனக்கு போன் பண்ணேன்னு வையேன், எப்பவுமே அவங்களுக்கே போன் போற மாதிரி ஆகி போயிடும். இப்ப ஏதாவது பேங்க்ல இருந்து ஓடிபி வேணும்னா உனக்கு வர்றதுக்கு பதிலா அவங்க நம்பருக்கே போற மாதிரி ஆயிடும். ஓடிபி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒருவேளை என் போனு கால் ஃபார்வர்ட்ல இருக்குமோ அப்படின்ற பயம் இருந்துச்சுன்னா #002# அப்படின்ற நம்பருக்கு நம்ம டயல் பண்ணோம்னா நம்மளோட கால் ஃபார்வர்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். இப்போ அதை ஆஃப் பண்ணி என்னக்கா பிரயோஜனம்? அதான் இருந்த காசு எல்லாமே போயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. சதீஷ் கவலைப்படாதடா. இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு வழியும் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் புதுசா என்ன ஸ்கேம் நடக்குதுன்னா வீடியோ கால் மூலமா ஸ்கேம் பண்றாங்க சதீஷ். இப்போ நாங்க உங்களுக்கு ஜிபேல இருந்து கால் பண்றோம், போன்பேல இருந்து கால் பண்றோம். நீங்க தான் அதிகமா ஜிபே யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால நீங்க தான் எங்களோட லக்கி வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டினா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்குது, இனிமே நீங்க எந்த கடைக்கு போனாலும் ஜிபே போன்பே எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு நாங்க சொல்ற மாதிரி நீங்க சில ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம், ஆமா இது நமக்கு தேவையானது தானே, இது நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா நல்லது தானே அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்ல சொல்ல இந்த எனி டெஸ்க், டீம் வியூவர் இந்த மாதிரியான ஆப்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம். இந்த ஆப்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா
உன் சிஸ்டமை உன் ஃபோனை நான் எங்கேயோ இருந்து அங்கேருந்து நான் வந்து எல்லாத்தையும் மாற்றிக்க முடியும். எல்லா பாஸ்வேர்டையும் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நானே உன்னோட ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப் தான் அதெல்லாம். அப்புறம் என்ன சொல்லி முடிஞ்சு உன் அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாமே அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும், உனக்கு டெபிட் ஆயிரும். அதனால தான் யாராவது கால் பண்ணி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுங்க நமக்கு தெரியாததெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அப்புறம் பேசுறேன், இல்லைங்க என் பிள்ளை வந்ததுக்கப்புறம் சொல்றேன், அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம கட் பண்ணிடணும். ஏக்கா இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போதுல இதெல்லாம் இப்படி நடக்குதா அப்படிங்கறத என்னால நம்ப முடியலையே. ஆமா சதீஷ், இதை நான் சொல்லல, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்தும் யூபில இருந்தும் இந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கால் மர்ஜிங் ஸ்கேம் நடக்குது, அதனால எல்லாம் பத்திரமா இருங்கன்னு. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் செப்டம்பர்ல ஒரு பொண்ணு பெங்களூர் ஏர்போர்ட்ல ஃபிளைட்டுக்காக வெயிட் பண்ணும்போது 5 மணி நேரம் இருக்கு ஃபிளைட்டுக்கு, அது வரைக்கும் நம்ம போய் வெயிட்டிங் ஹால்ல போய் தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுனா இந்த பேமெண்ட் கொடுக்கணும்ல, அந்த பேமெண்ட்டுக்காக அந்த பொண்ணோட கிரெடிட் கார்டை போட்டோ கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த பொண்ணு போட்டோ காமிச்சிருக்கு. அந்த பொண்ணோட ஃபேஸ் ஐடியும் வச்சு அந்த கிரெடிட் கார்டோட போட்டோவையும் வச்சு அந்த பொண்ணோட அக்கௌண்ட்ல இருந்த 87,000 அவங்க கிரெடிட் பண்ணிக்கிட்டு அவங்களோட போன் பேல கிரெடிட் பண்ணிட்டு அந்த 87,000 பேங்க் இவங்க பேலன்ஸ்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. லாஸ்ட் 2-3 நாள் அவங்க வீட்டுல இருந்து கால் பண்றாங்க, இந்த பொண்ணுக்கு போன் போகாம அந்த ஸ்கேமருக்கு போன் போயிட்டே இருந்திருக்கு. இவங்க ஒரு நாள் வீட்டுக்கு கால் பண்ணும்போது, என்ன உனக்கு கால் பண்ணா ஒரு ஜென் வாய்ஸ் கேக்குதே அப்படின்றப்பதான் இந்த பொண்ணுக்கு தெரியவே வந்திருக்கு, நம்ம இப்படி ஒரு ஸ்கேம்ல சிக்கி இருந்திருக்கோம், நம்மளோட கார்டுல இருந்து யாரோ பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. அதனாலதான் ஏதாவது தெரியாத ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்றதா இருந்தாலும் சரி, யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி மர்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது அவசியமானது. என்னக்கா நீ வேற ஏதேதோ சொல்ற. இப்ப என் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 வேற போயிருச்சு, என்கிட்ட வேற காசும் இல்ல. இப்ப வேலைக்கு வேற நான் போகல. இந்த காசை வச்சுதான் அடுத்த மாசம் ஃபுல்லா ஓட்டலாம்னு நினைச்சேன்க்கா. முன்னாடி எல்லாம் இந்த டிவி மீடியா சினிமால இருக்கிறவங்க அக்கௌண்ட் இதெல்லாம் தானே ஆக்ட் பண்ணுவாங்க. என் அக்கௌண்ட் எதுக்கு ஆக்ட் பண்ணிருக்காங்க? சதீஷ், உன் காசு கிடைக்கிறதுக்கான ஒரு வழியும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ கேட்ட பத்தியா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் ஹேக் பண்றாங்களே, அது ஏன்னு, அது எதுக்காக அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்ல நான் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்க கிட்ட அதிகமான பணம் கேட்டு, நீங்க பணம் கொடுத்தாதான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டையும் இதையும் கொடுப்பேன், நான் ஐடியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. நம்ம இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹேக்கிங்ல இருந்து விடுபடுறதுக்கு சின்ன வழி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபேஸ்புக் ஆப்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல செக்யூரிட்டில 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கணும். இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் யாரோ உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வரும் பார்த்திருக்கியா? அப்படி வரும்போது நீ ஒருவேளை அந்த மாதிரி அக்கௌண்ட் ட்ரை பண்ணல அப்படின்னா, வேற யாரோ ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கும் போது உன்னோட பாஸ்வேர்டை சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்ட அப்படின்னா கூட உன்னோட அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியா இருக்கும். என்னக்கா ஏதேதோ சொல்ற? அப்ப அக்கௌண்ட் அமௌண்ட் எல்லாம் அவங்க கைக்கு போயிருச்சுன்னா திருப்பி வரவே வராதா? போச்சு 20,000 ரூபா உங்க அம்மா கொல்ல போது போச்சு. டேய் பொலம்பாதரா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னன்னு பார்க்கலாம். இப்படிதாங்க உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயும் இந்த ஸ்கேம்லாம் நடக்குன்றது தெரியாம அடிக்கடி ஏமாறக்கூடிய பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிடுங்க. மறக்காம நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்றதையும் தெளிவா சொல்லிடுங்க. தேங்க்யூ.